சாரி த்ரிஷா. பிளாக்கிஸ்டர் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. என்னங்க இது? எல்லை மீறுறாரே. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல வீடியோக்கள் போட்டும், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாக்கள்ல ரீல்ஸ் பதிவிட்டும் பிரபலமானவர்கள் தமிழ்நாட்டுல ஏராளமானவங்க இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் பிளாக்கிஸ்டார். சமூக வலைதளங்கள்ல பிரபலமான அவரு ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியிலயும் கலந்துக்கிட்டாரு. ஆனா அந்த நிகழ்ச்சியில அவரால டைட்டில் ஜெயிக்க முடியல. சோஷியல் மீடியாக்கள்ல போடக்கூடிய போஸ்ட் ஒரு காலத்துல வருமானம் எதுவும் குடுக்காம இருந்துச்சு. ஆனா நாளடைவுல யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியானதுல போஸ்ட்டுகள் போட்டு சம்பாதிக்கிறவங்க அதிகரிச்சுட்டாங்க. உலகம் முழுக்க இந்த நடைமுறை அதிகரிச்சதால தமிழ்நாட்டிலயும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் வளர்ந்துட்டாங்க. அது மூலமா பணம் மட்டும் இல்லாம புகழ், பிரபலம் அப்படின்னு எல்லாத்தையுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள ஒருத்தர் தான் பிளாக்கி ஸ்டார். சுரேஷ்குமார் அப்படிங்கிற இயற்கை பெயரை கொண்ட இவரு கன்னியாகுமரிய சேர்ந்தவரு. நல்லா படிச்சிருக்கக்கூடிய இவருக்கு பிரபலமாகணும் அப்படிங்கிற ஆசை பிறக்க 90கள்ல வெளியான பல பாடல்களுக்கு நடனமாடி வீடியோக்களை வெளியிட்டு வந்தாரு. அது முகநூல், இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்கள்ல வைரலாக ஆரம்பிச்சது. காலப்போக்குல அதையே முழு நேர தொழிலா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட வீடியோக்கள் பல பேர்கிட்ட வரவேற்பு பெற்றது மாதிரியே பல பேர்கிட்ட விமர்சனத்தையும் சந்திச்சது. அவரு பிரபலத்துக்காக நல்ல நல்ல பாடல்களை எல்லாம் மோசம் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பிரபலமாகறதுக்காக என்ன வேணாலும் செய்வாரா அப்படிங்கிற கேள்வியையும் முன்வச்சாங்க. ஆனா அவரோ தனியார் சேனல்ல நடந்த விவாத நிகழ்ச்சியில, நான் கல்வி தொடர்பான பயனுள்ள வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். அதை இங்க எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு பதிலடி குடுத்தாரு. அவருக்கு கல்யாணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ சிங்கிளா இருக்கக்கூடிய அவரு ஜீ தமிழ் சேனல்ல ஒளிபரப்பான சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியிலயும் கலந்துக்கிட்டாரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாரு. ஆனா கூமாப்பட்டி தங்கபாண்டி அந்த நிகழ்ச்சியில டைட்டில் அடிச்சிட்டாரு. அடுத்த இடத்த ராகவேந்திரா வாங்கிட்டாரு. பிளாக்கி ஸ்டாரால டைட்டில ஜெயிக்க முடியாட்டியும் அவருக்கு தேவையான பிரபலம் கிடைச்சிட்டதா தான் சொல்லணும். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி பல யூடியூப் சேனல்கள்ல பேட்டி குடுத்து தன்னோட வாழ்க்கைய பத்தி பேசிட்டு வராரு. இந்த நிலையில அவரு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருக்கக்கூடிய புது வீடியோ நெறைய பேருக்கு ஷாக்க குடுத்திருக்கு. அதாவது லேசா லேசா படத்துல இடம்பெற்ற லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்காரு. அதுல பல பேரும் ஷாக் ஆக காரணம் என்ன அப்டின்னா, அவரு போட்டிருக்கிற காஸ்டியூம் தான். அதாவது துணியாலான ட்ரெஸ்ஸ போடாம, கட் அவுட் போஸ்டர உடம்பு முழுக்க சுத்திக்கிட்டு, அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீடியோ கூட, "சாரி த்ரிஷா, புத்தாண்டு ஸ்பெஷல்" அப்படின்னும் கேப்ஷன் போட்டிருக்காரு. இத பார்த்த ரசிகர்களோ, "என்னங்க காஸ்டியூம் இது? எல்லை மீறி பிளாக்கி ஸ்டார் போறாரே" அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க.